எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதலை கூறிக்கொள்ளுகிறேன். சங்கீதம் 34:10 வைத்து இந்த முறை மூன்றாவது ஒரு செய்தியாக உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். 34:10 என்ன சொல்லுகிறது? சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சோதித்து பாருங்க வேண்டாம். உண்மையாய் முழு இருதயத்தோடு உத்தமமாய் வேத வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் தேவனை தேடி பாருங்கள். அப்படி தேடின தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபட்டது இல்லவே இல்லை. அப்போது தேவனை தேடுறவங்களுக்கு குறைவு இல்லை. இப்போ இன்று உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? பிலிப்பியர் 4:19 அதில் என்ன சொல்லுகிறது? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பவுல் சொல்கிறார் இந்த வார்த்தையை பிலிப்பு பட்டணத்தில் உள்ள சபைக்கு சொல்கிறார். அவர் ஆண்டவரை அறிந்தவர் பவுல். என் தேவன் அந்த ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. அப்போ தேவன் யாருன்னா ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆவிக்குரிய ஐஸ்வர்யம், பொருளாதார ரீதியிலும் அனைத்து ஐஸ்வர்யம் என்பது அதிகமானது. குறைவிலிருந்து நிறைவான ஒன்று. மனுஷன் என்றைக்குமே தேவை நிறைந்தவன். ஆனால் ஆண்டவர்கிட்ட குறைவு என்பது எந்த குறைவும் கிடையாது. சகல ஐஸ்வர்யமும் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், நமக்காக தரித்திரராய் வந்தார் என்பது கூட சொல்லியிருக்கு. நம்மை ஐஸ்வர்யவன்களாய் மாற்ற, நம்மை பணக்காரர்களாக மாற்ற அல்ல, நம்மை அவருக்குரியவர்களாய் மாற்ற, அவருடைய கிருபை நிறைந்தவர்களாய் மாற்ற, அவரை போல மாற, அவருக்கு மகிமையை கொண்டு வருகிறவர்களாய் மாற அவர் நமக்காக தரித்திரரானார் என்றும் நம்ம வேதத்தில் படிக்கிறோம். ஆனால் இங்கே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். என்ன சொல்கிறாரு? உங்கள் குறையெல்லாம். இப்போ நீங்கள் ஒருவேளை குறைவோடு இருக்கிறீங்க, தேவை நிறைந்தவங்களாக இருக்கிறீங்க. குறைவு கண்டிப்பாக இருக்குது. ஞான குறைவு இருக்குது, வார்த்தை குறைவு இருக்குது, சிந்தனை குறைவு இருக்குது, செயல்களில் குறைபாடு இருக்குது. எல்லாத்துலேயுமே குறைவுகள் இல்லை. எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு காரியத்தில் குறைவு கண்டிப்பாக இருக்கிறது. அப்போ இந்த குறைவு யார் மூலமாக நிறைவேறுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய். அவர் நிறைவிலிருந்து, பரலோகத்திலிருந்து குறைவுக்குள்ளே வந்தார். உலகத்தில் குறைபாடுகள் இருக்குது, அந்த இடத்திலிருந்து இங்கே வந்தார். ஆனால் அவர் சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை நிறைவாக்குவார், மகிமையாய் நிறைவாக்குவார், மகிமையிலே நிறைவாக்குவார். அது பரலோகத்தில் போய் தான் நிறைவல்ல, தேவ மகிமையாலே உங்களுக்கு அந்த நிறைவை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் கர்த்தரை நம்பி ஆண்டவரை தேடி அவர் மீது விசுவாசம் வைத்து நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுக்கும்போது அவருக்குள் இருக்கிறவர்கள் அவர்கள் நிறைவை காண்பார்கள் என்பதாக சொல்கிறார். அப்போது இந்த குறைவு நிறைவாக வேண்டுமானால் ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 9:12 இப்படி சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 9:12 இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்திரிப்பதினாலே சம்பூரண பயனுள்ளதாயும் இருக்கும். பவுல் ஊழியம் செய்கிறாரு. அவர் யாருக்கிட்டையும் நிறைய காசெல்லாம் கேட்கல. அவர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு தான் ஊழியத்தை செய்தார், சாப்பிட்டார். ஆனால் ஊழியத்தின் பாதையில் ஏழைகளுக்கு தர்மம் செய்யணும். அவர் தனக்கு எடுத்துக்கல, அந்த ஊழியத்தை உற்சாகப்படுத்தினார். அநேகருக்கு நாம் உதவி செய்யணும். அப்போ தான் அவங்க நல்ல தெளிவாக இருக்க முடியும்.
என்று ஒரு போதனையை மேலிருந்து கொடுத்து வரார். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக விதைப்பான் என்றெல்லாம் சொல்லிட்டு, யார் உற்சாகமாக இந்த ஊழியத்திற்கு, இந்த பரிசுத்தவான்களின் குறைவுகளை நீக்குவதற்கு செய்கிறாங்க, அவங்க மேலே ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார் என்பதாக இதே மேலே உள்ள 9:7 படிக்கிறோம். நீங்கள் சம்பூரணம் உள்ளவர்களாய் நற்கிரியையில் பெருக வேண்டுமானால் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லிட்டு, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிற ஆண்டவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார் சொல்லிட்டு, உதார குணம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் எவ்விதத்திலும் குறைவே உங்களுக்கு வராது, சம்பூரணமாய் இருப்பீர்கள் என்று சொல்லிட்டு 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறார் இந்த தர்ம சகாயம். இப்போ இந்த ஊழியம், உதவி செய்கிற ஊழியம், இதில் நீங்கள் கொடுக்கறது யாருக்குன்னா பரிசுத்தவான்கள் குறைவுபடக்கூடாது. அவங்க பரிசுத்தவானுடைய குறைவு இப்போ யாருக்கு சொல்கிறாரு? நிறைவோடு இருக்கிறவங்க, வசதியாக இருக்கிறவங்க, உலக ரீதியில் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறவங்க, தான் உண்டு தனக்குன்னு சொல்லி இல்லாமல் மற்ற குறைச்சல் உள்ள பரிசுத்தவான்களை யோசிக்கணும் என்பதாக பவுல் ஊழியத்தில் அவருடைய நிருபங்களிலெல்லாம் பார்க்க முடியும். அப்படி பரிசுத்தவான்கள் குறைவுகள் நீக்குகிறது மட்டுமல்ல, இதனால் அநேகர் தேவனை ஸ்தோத்திரிக்கிறார்கள். கர்த்தரை ஸ்தோத்திரிப்பதினால் சம்பூரண பயனுள்ளதாய் இருக்கும். இப்படி 13ஆம் வசனத்தில் கூட தொடர்ந்து சொல்லுகிறார், நீங்கள் அதை படித்து பாருங்கள் முடிந்தால். 11ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனம் பாருங்கள். இதே 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்தில், நான் உங்களோடு இருந்தேன், குறைவு இருந்தது, ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தலை, உங்களோட இருந்த குறைவு ஏற்பட்டது, ஆனால் மக்கெதோனியாவிலிருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள். ஊழியக்காரங்களை தாங்குகிறாங்க, பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்கிறாங்க. பவுல் ஒரு ஊழியக்காரர், ஆண்டுடைய வசனத்தை சொன்னவர், தனக்கு கொடுங்கன்னு அவர் கேட்கல, ஆனால் அவருடைய குறைவு நிறைவாக்கப்பட்டது. எவ்விதத்திலேயும் உங்களுக்கு பாரமானா இல்லை, ஜாக்கிரதையாய் இருந்தேன், இனிமேலும் ஜாக்கிரதையாய் இருப்பேன் என்பதாக பவுல் இந்த இடத்தில் குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, பிலிப்பியர் 2:30 கூட பாருங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தின் 30ஆம் வசனத்தில், ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்து நிமித்தம் மரணத்திற்கு சமீபமாயிருந்தான் என்று இந்த இடத்துல சொல்லுகிறார். எனவே இந்த வார்த்தைகளை படித்து பாருங்கள். ஊழியத்துக்கு உதவி செய்யணும், ஊழியர்கள் குறைவுகளில் உதவி செய்யணும். பவுல் வாய் திறந்து சொல்கிறாரு, எனக்கு நீங்கள் கொடுக்க வேணாம், ஆனால் எனக்கு சிலர் கொடுத்துருக்காங்க, இதுக்காக தங்கள் ஜீவனையும் ஒப்பு கொடுத்துருக்காங்க. கடவுள் ஊழியம் நடக்கணும், அவர் ராஜ்யம் கட்டப்படணும், புதிதாய் வந்த ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும், பரிசுத்தவான்கள் குறைவில் உதவி செய்யணும் என்று சொல்லி இந்த கொடுக்கிற காரியத்தை உற்சாகப்படுத்துகிறார். எனவே ஒரு கூட்டம் கொடுத்தல்ங்கிற விஷயத்தில் தவறாய் சொன்னாலும் நீங்கள் வசனத்தை அறிந்து வசனத்தை படித்து உதவி செய்ய உங்களுக்கு எவ்வளவு திராணி இருக்கோ அதன் அடிப்படையில் தேவ ஊழியத்திற்காக, ஆண்டுடைய மகிமைக்காக செயல்படுங்க. அதன் பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட வசனங்களை நினைவில் வைத்து கீழ்ப்படிவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.